தில்லையில சூழ்நிலை மிகச்சிறப்பாக மாறிவிட்டது. அங்கே அந்த திருநீற்று நெறி எங்கு பார்த்தாலும் எப்படி ஞானசம்பந்தர் வந்த பிறகு மதுரையினுடைய நிலை மாறியதோ அதுபோல் இங்கே தில்லையிலே அங்கும் இங்குமாக இருந்த நிலையெல்லாம் மாறி எல்லாம் சிறப்பாக மிக தெளிவாக அம்பலக்கூத்தனை தான் நம்முடைய கடவுள், அவனை அடைவது தான் சைவ நெறி, சிவமே கடவுள், சைவ நெறியே நெறி என்கிற அந்த அற்புதம் அங்கே பரவ ஆரம்பித்தது. அதனை கண்டு மகிழ்கின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். இந்த பணிக்காகத்தானா என்னை அழைத்தீர், இந்த ஏழைக்கும் இந்த தகுதி இருக்கிறது என்று கருதினீர்களே என்று உள்ளம் உருகி பாடுகின்றார். அங்கே மிகச்சிறப்பாக அந்த தில்லை நகர் விளங்கிய அந்த நிலையை 2 பதிகங்களிலே சொல்லுகிறார். ஒன்று திருத்தெள்ளேனம், இன்னொன்று திருப்பூவல்லி. அந்த 2 பதிகங்களை பார்த்தால் நாம் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துவிட்டோம். இப்போ திருத்தெள்ளேனம் 11 திருத்தெள்ளேனம். திருச்சிற்றம்பலம். திருமாலும் பன்றியாய் சென்றுணராய் திருவடியை உருநாம அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமும் ஓர் உருவம் ஒன்றும் இலார் திரு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ. திருவார் பெருந்தூரை மேயபிரானின் பிறவி கருவேரறுத்த பின் யாவரையும் கண்டதில் அருவாய் உருவமும் ஆயபிரானவன் மரும் திருவாரூர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டுலகெல்லாம் சிரிக்கும் தீரம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ. அவமாய தேவரவ கதியில் அழுந்தாமே பயமாயம் காத்தென்னை ஆட்கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுட நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. அருமந்த தேவராயன் திருமார்கரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி அருவந்து வீழ கடை கணித்து என் உளம் புகுந்திருவந்த வாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைத்த பிரானவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கோடும் வந்தாண்டதிரம் உரையாட உள்ளொளியாட உள்மாமலர் கண்களில் நீ திரையாடு மாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. அவரியன் இந்திரன் வானோர்கரிய சிவன் வாவா என்றென்னையும் பூதலத்தே வலித்தாண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. கரங்கோலை போல்வது ஓர் காய பிறப்போடு இறப்பெண்ணும் மரம்பாவம் இன்றிரண்டு அச்சம் தவித்தென் ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன்கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. கல்நார் உரித்தென்ன எண்ணையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணிந்து ஆண்டபிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கிடை செந்துவர்வாய் சென்விளைவி தென்னா தென்னா என்று தெல்லேனும் கொட்டாமோ. கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனைகழலோன் புனவே அனவலை தோழியுடும் புகுந்தரில் நனவே எனை பிடித்து ஆட்கொண்டவன் அயந்து நெஞ்சும் தினவேல் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ. அயல் மாண்ட கண்ணி தன் மங்கையனை கலந்தாண்டதுமே அயல் மாண்டு அருவினை சுற்றம்பாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்ற உள்ள வாசமாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. முத்திக்கு உழன்று முனிவர் குழம் நனிவாடு அத்திக்கு அருளியடியேனை ஆண்டு கொண்டு பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கும் மாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. பார்ப்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்த்தம் பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நீனைப்பரிய தனி பெரியோர் சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனும் கொட்ட
கொட்டாமோ. மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறியா நுண்ணியனாய் வந்தடி பாலே புகுந்து பரிந்திருக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ. உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கினிய பருங்கருணை தடங்கடலை மறுவி திகழ் தென்னன் வார்க்கடலே நினைந்தடியோ திருவைப்பரவினாம் தெல்லேனும் கொட்டாமோ. புத்தன் பூரந்தர ஆதியரைன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்தூரை மேயபிரான் பிறப்பறுத்த அத்தன் அநீதில்லை அம்பலவன் அருள்கழல் சித்தம் புகுந்தவாதெல்லேனம் கொட்டாமோ. உளவை மமையங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சலவை கடல் உளவாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடல் இணைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெல்லேனும் கொட்டாமோ. வான்கெட்டு மாருதம் மாய்ந்தழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையன் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டேன் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. விண்ணோர் முழு முதல் பாதாளத் தர்வித்து மண்ணோர் மருந்து அயன்மால் உடைவைப்படியோம் கண்ணார் வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனும் கொட்டாமோ. குளம்பாடி கொக்கிரகம்பாடி கோள்வலையால் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோர் அலம்பார் பூனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. திருச்சிற்றம்பலம். புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி சிலம்பு ஆடல் அது சிலம்பாடல் சிலம்பாட்டம் நினச்சிடக்கூடாது. அந்த சிலம்பு ஓசை அவர் தூக்கிய திருவடியில் சிலம்பு அணிந்திருக்கிறார்ல இல்லை மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படி சொல்கிறார் இல்லையா. அந்த சிலம்பாடல் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமோ என்று உற்சாகம் கரைபுரண்டு பாடுகிறார். அதே உற்சாகத்தை திருப்பூவல்லியிலேயும் காட்டுகிறார். திருப்பூவல்லி அதிலேயும் பாடல் 1, 4, 7, 14, 18 எல்லாத்துலேயும் அந்த தில்லை பற்றிய குறிப்பு. அதில் முக்கியமாக சொல்லுகிறது பெருந்துரையானே எங்கள் தில்லை சிற்றம்பலவன் என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது திருப்பூவல்லி 13. திருச்சிற்றம்பலம். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே அணையார் புனர்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. எந்தை எம்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடை மருதில் ஆனந்தத்தே நிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ. நாயிற் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்தும் தாயிற் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் வல்வினையோ வாயிற்பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ. பண்பட்டதில்லை பதிக்கு அரசை பரவாதே என்பட்டதக்கண் அருக்கண் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் புண்பட்டவா பாடி பூவள்ளி கொய்யாமோ. தேநாடு கொன்றை சடைக்கு அணிந்த சிவபெருமா வா நாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம் பயிலும் வானாடரு கோவுக்கு பூவள்ளி கொய்யாமோ. எரி 3 தேவர்க்கிறங்கி அருள் செய்தருளி சிரமூன்றரத் தந்திருப்புருவம் நெறித்து அருளி
ஒரு மூன்று ஆகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறம் மூன்று எரித்தவா பூவள்ளி கொய்யாமோ. வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணித்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர் எண்ணாகம் துணை வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கடல் இணைகள் பொன்னான பாடி பூவல்லே கொய்யாமோ. பேராசையாம் இந்த பிண்டம் மரப்பெருந்துரையா சீரார் திருவடியின் தலைமேல் வைத்தபிரான் காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ. பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான் குறைகழல்கள் ஞாலம் பரவுவார் நன்னெறியும் மண்ணெறியே போலும் புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ. வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆலாலம் அமுதுதைய போனகம் மானவா பூவல்லி கொய்யாமோ. அன்று ஆழ நிழல் கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறை கடலோன் புனை கொன்றை பொந்தாது பாடின பூவல்லி கொய்யாமோ. படமாக என் உள்ளே தன்னினை போதவை அளித்திங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேய பிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமாம் நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ. அருக்கண் இராவணன் அந்தகன் கூற்றன் செங்கண் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் நம் பரிசழிய பொங்கிய சீர்பாடினா பூவல்லி கொய்யாமோ. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்ட முதுகைதருளி தந்தாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட பொன்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவது என்னாகம் உள் புகந்து ஆண்டு கொண்டான்
இலங்கு அணியா பண்டாகம் பாடினா பூவள்ளி கொய்யாமோ சீரா திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியே நகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவள்ளி கொய்யாமோ அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு உலகில் பிள்ளையுமா முத்தி முழுது முதல் உத்தர கோசமங்கை உள்ள புத்தி புகுந்தவா பூவள்ளி கொய்யாமும் மாற ஏறி மதுர நகர் புகுந்து அருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டு அருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ. இன்று தில்லை முழுவதும் மகிழ்ச்சி பெருகி எங்கும் ஓட பெருமான் மகிழ்ச்சியிலே அந்த பித்தர்புரத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு இனி நான் இதுவாரும் செய்து வந்த இந்த செயல்களெல்லாம் இனி இல்லாமற் போகும், எல்லாமே இல்லாமற் போகும். கோயிலுக்கு வருவது, வழிபாடு செய்வது, பாட்டு பாடுவது எல்லாமே இல்லாமல் போகும். ஏன்? அவன் திருவடியை காண்பது, அந்த திருவடியை வணங்குவது, அதனால் மகிழ்வது, அதனால் பதியம் பாடுவது இதில் இல்லாமல் போகும். ஏன்? நானும் ஒன்றும் ஒன்றாயிடுவோமே. நானும் ஒன்றும் ஒன்றான ஆனதுக்கு பிறகும் எனக்கு எங்கே இந்த பிரிவு இருக்க போது அப்படின்னு ஒரு அற்புதமான நிலை சொல்லுகிறார். அதுதான் நிறைவு நிலையாக சொல்லுகிறார். கண்களிரண்டும் அவன்களல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையார் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படுமாகாதே. பாடுங்கய்யா. மண்களில் கந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியா மலர் பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே. ஒரு நிமிஷம். மாலரியா மலர் பாதம், மாலரியா மலர் பாதம் எது? மால் காண முடியாத பாதம் எது? அவர் தானே கீழே தோண்டிட்டு போனார். அவர் அறியாத மலர் பாதம் எது? எது? அந்த சிவபெருமான் திருவடி. மாலரியா மலர்பாதம் இரண்டும், அந்த இரண்டையும் வணங்குதும் ஆகாது. இனிமேல் வணங்க வேண்டிய வேலை இல்லைன்றார். இனிமேல் வணங்க வேண்டிய வேலை இல்லை. என்ன அதுக்குள்ளே நான் தஞ்சம் அடைஞ்சிட போகிறேன், நானும் திருவடியும் ஒன்றாயிட போகிறோம், முத்தி பெற போகிறேன் அப்படின்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறார் பாருங்க இந்த பாடல் முழுவதும். இனி எனக்கு முத்தி அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் இந்த பாடல் முட்டம். ஐயா நீங்கள் முதல்ல தொடர்ந்து பாடுங்க. கண்கள் இரண்டும் அவள் கழல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கட்டைப்படுமாகாதே, மல்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரிக மலர் பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே, பண்களில் கூர்தரு பாடலோடாட பயின்றிடுமாகாதே, பாண்டின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே, விழிகளில் கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே, மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே, ஒன்றினொடொன்று முறைந்தினொடைந்தும் உயிர்ப்பதுமாகாதே, உன்னடியாரடியாரடியோம் என உய்ந்தனாகாதே,
கன்றை நினைந்தெழுதாயென வந்த கணக்கது ஆகாதே. காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்துருமாகாதே. நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தனாகாதே. நாமும் எலாமடியாருடனே செல நன்னுதுமாகாதே. என்றும் நண்பு நிறைந்த பராமுதைதுவதாகாதே. ஏருடையானெனி ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே. வந்த விகார குணங்கள் பரிந்து மருந்திடுமாகாதே. பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதே. அந்த மிலாகண்டும் நம்முள் அகப்படுமாகாதே. ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாகாதே. செந்துவர் வாசம் மடவர் இடரு ஆணவை சிந்திடுமாகாதே. சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனாகாதே. இந்திர ஞால இடற்பிறவி துயர் ஏகுவதாகாதே. என்னுடை நாயகனாகிய ஈசன் எதிர்ப்படுமாயிடிலே. என்னணியார் முலையாக மலைந்து உடனின்புறுமாகாதே. எல்லையில் மா கருணை கடலின்றினிதாடுதுமாகாதே. நல்மணி நாதம் முழங்கிய நுள்ளுர நன்னுவதாகாதே. நாதனி திருநீற்றினை நித்தலும் நன்னுவதாகாதே. மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாகாதே. மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே. இன்னிய செங்கழு நீர்மலர் எந்தல எய்துவதாகாதே. என்னுடையும் பெருமானருள் ஈசன் எழுந்தருள பெரிலே. மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே. வானவரும் அறியா மலர் பாதம் வணங்குதுமாகாதே. கண்ணிலி காலம் அனைத்திலும் வந்த கலக்கருமாகாதே. காதல் செய்யும் அடியார் மனம் என்று கழித்திடுமாகாதே. பெண்ணலியான நாயன வந்த நினைக்கருமாகாதே. பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தனாகாதே. எண்ணிலியாகிய சித்திகள் வந்தனை எய்துவதாகாதே. என்னை உடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெரிலே. பொன்னியலும் திருமேனி வெந்நீர் ஒளிந்திடுமாகாதே. பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே. மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே. வீணை முரண்டெழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடுமாகாதே. தன்னடியாரடி என் தலை மீது தழைப்பனாகாதே. தானடியோமுடனே உய வந்து தலைப்படுமாகாதே. இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாதே. என்னை முன்னாளுடை ஈசனெத்தன் எழுந்தருள பெரிலே. சொல்லியலாதெழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே. தூண் என மண்ணிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே. பள்ளியழாய பரப்பர வந்த பராபரமாகாதே. பண்டறியாத பரானுபவங்கள் பரந்தெழுமாகாதே. வில்லிய நன்னுதலார் மயல் என்று விளைந்திடுமாகாதே. விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே. எல்லையிலாதனையல் குணமானவை எய்திடுமாகாதே. இந்து சிகாமணி எங்களையால எழுந்தருள பெரிலே. சங்கு திரண்டு முரண்டெழு மோசை தழைப்பனாகாதே. சாதி விடாத குணங்கள் தம்மோடும் சலித்திடுமாகாதே.
அங்குது நன்றெனும் மாயை அடங்கிடுமாகாதே ஆதையெல்லாம் அடியாரடியோம் எனும் அத்தனையாகாதே செங்கையல் வாழ்கண் மடந்தய சிந்தை திளைப்பனாகாதே சீரடிகார்கள் சிவா அனுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கு நிறைந்த முதோரு பரஞ்சுடன் எய்துவராகாதே ஈரறிய மறையோன் இணையாள எழுந்தருள பெரிலே எங்கு நிறைந்த முதோரு பரஞ்சுடல் எய்துவதாகாதே ஈரறிய மறையோ என்னையால எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே ஈரறிய மறையோ என்னையால எழுந்தருள பெரிலே. திருச்சிற்றம்பலம். எங்கும் நிறைந்த அமுதூறு பரஞ்சுடர் எங்கும் நிறைந்த அமுதூறு பரஞ்சுடர் எய்துவதாகாதே ஈரறிய அமரையோன் எனையாள எழுந்தருளப் பெரிலே எழுந்தருளப் பெரிலே எழுந்தருளப் பெரிலே. வாதவூரரே வாதவூரரே இதுதான் நீங்கள் நிறைவாக பாடின பாட்டா எழுதிட்டேன் நான் என்றார் பித்தர்புரத்திலே சிவபெருமான். நேற்று வந்தவங்களுக்கு தான் கண்டினியூட்டி தெரியும், இல்லைன்னா கண்டினியூட்டி தெரியாது. நேற்று வந்தவங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவும் ஈரறியா மறையோன் எனை ஆள எழுந்தருட பெரிலே. அவர் முன்னாடி தான் அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பதிகத்தை பாடி முடிக்கிறார். ஓ, நான் என்னை மறந்து விட்டேன். உடனே சிவபெருமானும் எழுதும்போது நானும் என்னை மறந்து விட்டேன் ஐயா. என்ன அற்புதமாக சொல்லுகிறேன். உம்மை தில்லைக்கு வர சொன்ன காரணம் பெருமான் எதற்கு தெரியுமா? இப்படி நீர் பாடிய பாடல்கள் அனைத்தையும் எழுதி வாங்குவதற்குத்தான் ஐயா. இல்லாவிட்டால் எங்கிருந்து பெறுவது? இது எங்கெங்கோ இந்த இடத்திலே நினைத்தவாறே பாடிக்கொண்டு போய்விட்டீர். இந்த பாடல்களை எல்லாம் எப்படி வாங்குவது? நல்ல வேளை சிவபெருமான் என்னை அனுப்பித்தார். யாரு? நல்ல வேளை சிவபெருமான் எப்படியாவது எழுதி வாங்கிவிடு என்று என்னை அனுப்பித்தார். நல்ல வேளையாக வந்தேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் ஐயா, என்னையா இப்படி ஒரு பாட்டு அற்புதமாக பாடியிருக்கிறீர். அந்த சிவம் மயங்காமல் என்னையா செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்கள். அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். அந்த நினைவுகள் எல்லாம் இப்பொழுது இனிமையாக இருக்கிறது ஐயா. நான் நீங்கள் சொன்னது போலவே நான் என்னுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இவையெல்லாம் எனக்கு எப்படி நினைவுக்கு வந்தன, எப்படி அந்த நிகழ்வுகள் என்ன நினைவுக்கு வந்தன என்றே தெரியவில்லை. அந்த தில்லைக்கூத்தனுடைய பேரருள் என்னை ஒவ்வொன்றாக நினைந்து உங்கள் முன்பாக சொல்ல வைத்து விட்டது. நீங்கள் அத்தனையும் பதிவு செய்து கொண்டுவீர்கள். இது அவனுடைய திருக்கூத்து தான். சொல்லுகிற பொழுது எல்லாம் நான் அங்கேயே இருந்தது போல இருந்தது. மீண்டும் ஒரு முறை இந்த அருள் வாழ்க்கை வாழுமாறு செய்து விட்டீர் ஐயா. நல்லது. அப்பொழுது நான் இந்த பதிகத்தை பதிவு செய்து கொண்டதோடு இது ஏதாவது பயன்படட்டுமே எல்லோருக்கும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளட்டுமா? இது இறைவன் சொத்து, தில்லை கூத்தன் சொத்து. அப்படின்னா என் சொத்து தான் அப்படின்னார். உங்கள் சொத்தா? ஆமாம், நான் தானே அவனுக்காக எழுதி வாங்குகிறேன், அந்த சொத்து தான். சரி, போவதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீ பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எனக்காக ஒரு பதிகம் பாடலாமே. ஒரு பதிகம் அதை பாடினால் நான் அதையும் குறித்து கொண்டு செல்வேன். ஒரு பதிகம் இங்கு என் முன்பாக. இதற்கு முன்பு நீங்கள் பாடியதெல்லாம் முன்பு பாடியது. இப்பொழுது என் முன்பு பாடுவதற்கு ஒரு பதிகம் என்று சொன்னார். அவையெல்லாம் முன்பு பாடியது, இப்போது பாடப்போவது என் முன்பு பாடுவதற்கு என்று சொன்னார். ரொம்ப சாமர்த்தியக்காரர் போல இருக்கிறது நீங்கள்.
இதோ சொல்லுகிறேன், இந்த உலகத்திற்காக சொல்லுகிறேன். யாத்திரை 10 45. இதுதான் 50வது பதிகம். நம்ம கணக்கில், நம்முடைய கணக்கில் இது 50வது பதிகம். என்ன இன்னும் புரட்டுறீங்க? யாத்திரைக்கு லேட் ஆகுது. கடைசி பக்கம் வந்துட வேண்டியதுதான். திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னி மண்ணன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் ஒரு கோவல்ல கருணையினாலாவாயண்ண பட்டன்பாய் ஆட்பட்டேர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கண் பொய் விட்டு உடையான் கழல் புகவே. வேகமா அது மத்தியமாவதின்னு ஒரு ராகம். வேகமா சரி, ஓகே. திருச்சிட்டம். புகவே புகவே வேண்டாம் புலன்களில் புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமே மிக்க எல்லாம் வேண்டாம் போக விடுமீகள் நகவே ஞாலத்தே உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையார் தலைச்சார தளராதிருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமோ தாமே தமக்கு விதிவகையோ யாமாரி நமதார் பாசமார் என்ன மாயா இவை போக கோமான் பண்டே தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறி கொண்டு போமாறு அமைமில் பொய் நீக்கி புயங்கள் ஆழ்வான் பொள்ளடிக்கே அடியாரானேர் எண்ணீரும் அகல விடுமே விளைவாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமே திருக்குறிப்பை சுடி சேர்வோடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடி சேர்மேனி உயங்கள் பூவார் கழற்கே புகவிடுமே விடுமேன் வேகளே வேக்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடைய நடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவாம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மே தோழமே போம்புனை மேல் புயங்கள் தாளே குந்திலை விட்டு இகழ்மில் எல்லா அல்லலையோ இலிவோர் இடையோ
அடையாமே திகழோ சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கின நிகழோ அடியார் முள் சென்று நெஞ்சோ உருகு நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோங்கினி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பேரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமே பிற்பால் நின்று பேர்கணிந்தால் பெருந்தற்கு அறிய பெருமானே பெருமான் பேரானந்தத்தை பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பிள்ளை நீர் அம்மா அழுங்கே அரற்றாதே திருமாமணி சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதே சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமிழ் போரில் பொழியோ வேர்கள் நான் பங்கள் புயங்கள் அருளமுதம் ஆரா பருகே ஆராத ஆர்வங்கோர அழுந்துவே போரா பரிமிழ் சிவன் கலர்கே பொய்கில் கிடந்து புரளாதே புரள்வார் தோருள்வார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகணீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதிகுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மிழ் சிவலோக கோன் திருப்புயங்கள் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருள்வார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம் தில்லையம் நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இருக்கட்டும், விட்டுருங்க, நம்ம போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். அவங்களாம் இருக்கிறேங்கிறாங்க, இருந்துட்டு போகிறாங்க. நமக்கு பெருமானுடைய கருணை கிடைக்கின்ற தருணம் வந்து விட்டது. ஆகையால் நாம் இனி செல்வோமே என்று அற்புதமாக அது பாடணுன்னு அவர் பதிவு செய்து, ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம் இந்த யாத்திரை. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீங்கள் உங்கள் பிரியத்துக்கு வை. இது யாத்திரையை குறிக்கிற 10 இல்லையா? யாத்திரை 10 ரொம்ப சிறப்பு. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்ன சாமி நீங்கள் பெரியவங்க, என்கிட்ட உத்தரவு வாங்கணும்? ஆமாம், எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அடியார்கிட்ட உத்தரவு வாங்கணும். நீங்கள் ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்த எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கிறேன். இது உலகத்துக்கு பயன்படும். நீங்கள் அதுக்கு வாழ்த்து சொல்லணும். நான் வாழ்த்து சொல்கிறதுக்கு யாருங்க? எல்லாம் சிவபெருமானுடைய திருவருளால் வந்தது. சொன்னால் அவர் தான் சொல்லணும். அப்போ நான் உத்தரவு பெற்றுக்கிறேன். போயிட்டார். போனவர் அவர் இடத்துக்கு போயிட்டார். அவரோட இதே தில்லைக்கு போயிட்டார். தில்லைக்கு போன பிறகு அங்கே அதை பத்திரமா வைக்கிறேன்னு விட்டு படிக்கட்டில் வச்சுட்டு போயிட்டார். அங்கே அடுத்த நாள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வருகிறார்கள். அந்த பார்க்கிறார்கள்.
என்ன இது ஒன்றும் தெரியவில்லையே, இது ஏதோ பெருமானுடைய கையெழுத்து போல இருக்கிறது, பெருமான் அருளி செய்தது போல இருக்கிறது என்ற பொழுது அசரீரி கேட்கிறது, நீங்கள் வாதவூரணி சென்று இதற்கு பொருள் கேளுங்கள் என்று சொல்லுகிறது. உடனே எல்லோரும் போய் அந்த பித்தபுரத்தில் போய் பெருமானை பார்த்து, நீங்கள் நிறையா கவிதைகள் சொல்லியிருக்கீங்க, அதை பதிவு செய்து எங்களுடைய தில்லைக்கூத்தன் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஓ, அந்த ஆள் பார்வையே ஒரு மாதிரி இருந்தது. எடுத்து வந்தது அவர் தானா அப்படின்னு நினச்சார். பெருமான் அப்படி திரு நினைவிலே வந்து தோன்றி, வா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெருமான். தில்லைக்கூத்தன் உடனே எழுந்தார், வாங்க போகலாம் அப்படின்னு போனார். அங்கே நேராக போன உடனே, இந்த பதிகத்துக்கு நீங்கள் பொருள் சொல்லலையே. பொருள் தானே, எல்லாம் பொருள் தான், அவன்தான் பொருள் என்று சொல்லி கடைசியாக நிறைவாக இந்த பதிகத்தை பாடுகிறார். பாடிக்கொண்டே செல்லுகிறார், வரைந்து விடுகிறார். அந்த பதிகம்தான் அற்புதமாக முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். இங்கே இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எல்லாரும் பாடணும், உறக்க பாடணும், சத்தமாக பாடணும், எல்லாரும் சத்தமாக பாடணும், அருமையாக பாடணும், எல்லோரும் நிறைவாக பாடுங்கள். இதுதான் 51வது பதிகம், இதுதான் நிறைவு பதிகம். இது நிறைவு பதிகம் என்று சொல்லுவதற்கு காரணம், பல காரணங்கள் குறித்து வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். என்னன்னு கேட்டால், இந்த பதிகத்தினுடைய உற்சாகம் வேறு எதுக்கும் இருக்காது, அவ்வளோ உற்சாகம் இந்த பதிகத்தில். ஒன்று. ரெண்டாவது, 99வது பாடல் திருச்சதகத்தில் வருக எண் என்று சொல்லு திரும்ப திரும்ப சொன்னார். வருக எண், வருக என்று என்னை சொல்வாயாகன்னு. இந்த பதிகத்தில் அடியேனை வருக என்று அருளியார் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே வருகன்னு சொல்லுன்னார், இங்கே சொல்லிட்டார் வருகன்னு கூப்பிட்டுட்டார். வருக என்று சொல்வாயாகன்னார், இங்கே வருகன்னு கூப்பிட்டுட்டாருன்னார். அதான் நிறைவு. சதகத்திலிருந்து இந்த இடத்துல வந்து நிறைவாகிறது அங்கே சொல்லுகிறார். அப்படி அந்த ஒரு செய்தியும் அங்கே இருக்கிறது. நேரும் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு சிவமாக்கி இணையாண்ட தன்கடலே சேரும் வண்ணம் வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு அந்தம் எனக்கு அருளியவாறு. அதுதான் அற்புதம். அந்தம் எனக்கு அருளியவாறு, அந்தம்தான் அவரோடு ஒன்றுகின்ற அந்த நிலை. அந்தம் எனக்கு அருளியவாறு, எல்லாத்துக்கும் மேலே நிறைவாக சொல்லுகிறார், அம்மை எனக்கு அருளியவாறு. இம்மை மறுமை என்று எல்லோருக்கும் இருக்க எனக்கு அவர் அம்மையை தந்து விட்டார். அம்மை என்பது முத்தி, முத்தியை தந்து விட்டார் என்று சொல்லுகிறார். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையனுக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆபெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயனனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே.
மன்னதனில் பிறந்தைத்தே மாண்டு விட கடவேணே என்னவிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னை உந்தன் சுண்ணவன் நீரு அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணலனுக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனும் அருள் பெற்றேன் உஞ்சே நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல்வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்தமறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்தமெனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி பொய்யுணெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனெனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே சாதல் பிறப்பெனும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறி உடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதியனுக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே அம்மையனுக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே ஆர்வெருவார் அச்சோவே ஆர்வெருவார் அச்சோவே என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போய் சோதியோடு கலந்தார் மணிவாசகர். எல்லோரும் கண்ணீர் பெருக்குகிறார்கள். எம்பெருமானே, நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் உங்களை காண்பதற்கும் உங்கள் பதிகத்தை கேட்பதற்கும். சிவமே மானுட வடிவாக வந்தது போல் திருவருள் புரிந்தீரே என்று எல்லோரும் அற்புதமாக அங்கே கண்ணீர் பெருக்கி அந்த ஆனந்த திகைப்பிலே இருந்தார்கள். அதன் பிறகு அந்த ஓலை சுவடிகளை எடுத்து எல்லோருக்கும் தர வேண்டும், எல்லோரும் பெற வேண்டும், இந்த உலகமெல்லாம் இந்த திருவாசகத்தை ஓதி உய்வு பெற வேண்டும் என்பதற்காக எடுத்தார்கள். அப்பொழுது உடன் இருந்தவர் சொன்னார், எழுதி கொண்டு வந்ததில் 50 தானே இருந்தது, இப்பொழுது 51 ஒன்று பாடியிருக்கிறார், அதையும் சேர்த்து விடுவோம் என்றார்கள். திறந்து பார்த்தால் அதில் ஏற்கனவே 51 பதிவாகி இருந்தது. இந்த பதிகத்தை பாட வேண்டும் என்று பெருமாளை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். என்ற கருணை என்று கண்ணீர் பெருக்கினார்கள். மணிவாசகரை நினைத்தால் சிவம் தானாக வரும். திருவாசகத்தை ஓதினால் நமக்கு சிவம் நிச்சயமாக திருவருள் கூட்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன்.
நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2 நாட்கள் நம்மோடு பயணித்த மணிவாசகரை பிரிவதே இவ்வளவு பெரிய துன்பமாக இருக்குமானால், அங்கே மணிவாசகரை பிரிந்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய துன்பத்தை அளவிட்டு சொல்ல முடியாது. ஆகையினால் எல்லோரும் மணிவாசகராக கருதி திருவாசகத்தை நெஞ்சோடு அணைத்து கண்களிலே ஒற்றி தலைமையிலே சுமந்து திருவாசகமே மணிவாசகர், மணிவாசகமே திருவாசகர் என்று வாழத் தொடங்கினர். அந்த பரம்பரையிலே வந்தவர்கள்தான் நாம். அந்த பரம்பரையிலே வந்தவர்கள்தான் நாம். அந்த பரம்பரையிலே வந்தவர்கள்தான் நாம். திருச்சிற்றம். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த சோதே கருணையே உருவமாகே அற்புத கோலனீடே அருமறை சிரத்தில் மேல சிற்பரவியோமமாக திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்பொடு நட செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றே. திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் அணுமாகி ஓதியாய் நிற்கும் தில்லை ஒது நடா போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதே அருட்பெருஞ்சோதே தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதே அருட்பெருஞ்சோதே அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மணிவாசகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மணிவாசகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வாதவூர் அடிகள் திருவடி பெருமான் போற்றி போற்றி. வாதவூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அப்படியே கொஞ்சம் அமர மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன். 2 நாட்கள் நம்முடன் மணிவாசராக இருந்து சுகமாக மாறி நம்மளை எல்லாம் முக்திக்கு அழைத்து செல்கின்ற நம்ம ஐயா அவர்கள் பொற்பாதங்களை போற்றி போற்றி வணங்குகின்றோம். இந்த 2 நாட்கள் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள், மிக பொன்னெழுத்தில் பறிக்க வேண்டிய நாட்கள். அப்படியே மணிவாசர் கூடயே நம்ம ஐயா அழைச்சிட்டு போனாங்க. அப்படியே சாமியோட சேர்ந்து நம்மளும் தில்லையில் சோதியில் கலந்த ஒரு உணர்வு எல்லாருக்குமே. அந்த முக்தி பதிகம் பாடும்போது எல்லாருமே தங்கள் நிலைமையில் இல்லவே இல்லை. அப்படி நம்மளை அழைத்து சென்ற ஐயா எல்லா நலனும் பெற்று மிக சிறப்பாக வையத்தில் வாழ்ந்து நம்மளுக்கெல்லாம் இன்னும் நிறையா செய்யணும். இந்த திருவாசகம்
வரலாற்று முறையில் ஒரு பெரிய நூலாக வரணும். இது ஒரு கட்டாயம் வரும். ஏன்னா அது நூலாக வரும்போது இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆதாரம். இங்கே ஒரு சொற்பொழிவு நடந்தது, இந்த இடத்துல வந்து சொக்கநாதர் முன்னாடி அரங்கேறிச்சின்னு சொல்லி ஒரு இது வரும். எந்த ஒரு பெரிய நூலாக இருந்தாலும் ஒன்று தில்லையில் அரங்கேறும், இல்லைனாக்கா மதுரையில் அரங்கேறும். இங்கேயும் சொக்கநாதர் தானே, அதனால் இங்கே அதுக்கு முன்னாடி ஐயா அரங்கேற்றம் பண்ணாங்க. சொக்கநாதர் அருமையாக ஏற்றுக்கொண்டார். இங்கே வந்த அடியாரெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். பல பிரிவில் செய்த தவம் தான் நம்ம இங்கே வந்து இந்த நேரத்தில் இங்கே இருக்கோம். ஒரு வரலாற்று முறையில் இத்தனை ஆண்டில் நான் நேற்று பார்த்தோம், 1835 தான் முதல்ல திருவாசகத்தை ஓலைச்சூழலேருந்து புக்காக மாற்றினாங்க. அப்புறம் 1923 அது உரை எழுத ஆரம்பித்தாங்க. அந்த உரையெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி 3 உரையுமே வந்து இந்த வரலாற்று பற்றி சொன்ன 3 உரையுமே வந்து முரண்பாடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சாமி அதுக்காகலாம் முரண்பாடு கொடுத்து அப்படி பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் அதெல்லாம் முரண்பாடு கலைஞ்சி சரி பண்ணுறது நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அப்படி வந்தவங்க தான் ஐயா. பல பேர் முன்னாடி செஞ்சிருந்தா கூட முழுமையாக செஞ்சது நம்ம ஐயா தான். அந்த முழுமையாக செய்யும்போது அதை கேட்டது நம்ம தான். சந்தோஷப்படுங்க. எல்லாம் எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க வரலான்னு, வரந்து முடிஞ்சிருக்காது. வாய்ப்பு நிறைய பேர் கிடச்சிருக்காது. கிளம்புனவங்க நின்று இருப்பாங்க, வர முடியாதுன்னு நினச்சி நீங்கள் வந்திருப்பாங்க. இதுக்கு சுவாமியோட அதாவது கருணை பரிபூர்ணமாக இருக்குன்னு எப்படி தெரியும்னாக்கா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே புயல், மழை, ஹெவி ரெயின், சென்னையே பார்க்காது, சென்னையே முழுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள லேசாக காலமாக தான் இருந்தது. ஆனால் சொக்கநாதர் இருக்கார் இல்லையா, ஒன்றுமே இல்லை, நல்லா வேர்க்குது எல்லாருக்கும். அருமையாக நம்மளெல்லாம் உட்கார வச்சார். 2 நாள் நம்ம இருந்தது சிவலோகம். அற்புதமான நம்மளெல்லாம் வழிநிறுத்தி கொண்டு ஐயா போனார்கள். ஐயாவுக்கு நம்ம வந்து நம்ம சிவமாக பாவித்து சில மரியாதை தான் செய்ய வேண்டியிருக்கு. அது ஐயா ஒன்று மாலை தான் போடுறேன் வரணும் தான். சரி, எனவே அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு சில நன்றி. உலகில் வந்துடுறோம், எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நன்றி சொல்லணும் இல்லையா. நம்மளே அப்படியே போயிட்டானாக்கா பதிவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. இந்த நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக ஐயா இதுக்காக பாடுபட்டு அந்த குறிப்பெல்லாம் எடுத்து நமக்காக கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் ஒரு 10 நாள் சொற்பொழிவு பண்ணாங்க, மிக சிறப்பாக அமைந்தது. அப்புறம் நம்ம சத்சங்கத்துக்காக அந்த 10 நாள் மாணிக்கவாசகரோட 63 நாயன்மார் வரலாறு சொல்லும்போது அதில் வராதனால் தனியாக ஒரு 10 நாள் ஐயா வந்து மணிவாச வரலாறு சொன்னாங்க. அதில் ஓரளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு முழுமை பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான். எனவே அந்த வகையில் நம்ம எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அது பத்தாது ஐயாவுக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு வரலாற்றை கொடுத்துருக்காங்க ஐயா. இதில் வந்து ஒரு பிசுறு கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய செட்டருக்கு சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் கூட பிசுறு இல்லை. அப்படியே அழகாக போகுது. கொஞ்சம் கூட வந்து ஒரு முன்ன பின்னையோ இல்லை. அந்த வரலாறு இப்படி தான் இருந்துருன்னா இப்படி தான் இருந்திருக்கும். ஏன் திருவண்ணாமலைக்கு போனார், ஏன் காஞ்சிபுரம் போனார், எப்படி கழுகொண்ட வந்தார், எப்படி தில்லைக்கு வந்தார், சாமியோட திருப்பி கொடுப்போன்னு அற்புதமாக ஐயா சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ட்ராவல் இது. அதே மாதிரி எனக்கு ரொம்பவே குழப்பம் இருந்தது ஆரம்பத்தில். அவர் திருப்பனத்தில் என்ன ஆச்சு அவருக்கு, அப்புறம் எங்கே போனாருன்னு சொல்லி ஐயா அற்புதமாக அதுக்கு விடை கொடுத்தாங்க. எங்கெங்கே போனான்னு சொல்லி நான் சொன்னால் நல்லா இருக்காது, மீண்டும் கேளுங்க. விரைவில் அதை யூடியூப்பில் போடுவோம், மீண்டும் கேட்போம். இந்த மாதிரி ஒரு கிளியர் கட் திங்கிங், ஒரு கேண்டிட் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, குழந்தைக்கும் எடுத்து வாயில் ஊட்டுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ப்ரெசன்டேஷன் ஐயா கொடுத்துருக்காங்க. நம்ம அத்தனை பேருமே ஐயாவுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ராத்திரி ஃபுல்லாக. எனவே முதற்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கணும். சொக்கநாதர் இந்த 2 அதாவது தனித்தன்மையில் வீட்டு இருக்கின்றார், இதை தவிர வேறு ஒரு சான்று கிடையாது. அவர் தலைமையில் நடந்த நிகழ்ச்சி இல்லையா, அதனால் கமல விநாயகர் திருமந்தத்தை வாங்கிட்டார், இப்போ மாணிக்கவாச வரலாறையும் வாங்கிட்டார். அவர் கமல விநாயகர் எல்லாத்தையும் எழுதி பதிவு பண்ணிடுறார், அவரும் எழுதி வாங்கிட்டார். எனவே இந்த நிகழ்ச்சியில் கண்டு கொண்டு நம்ம எல்லோரும் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். இதுக்கு பல பேர் ஒத்துழைப்பு இருக்குது. இதுமாதிரி 2 நாளை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்களா, உங்களோட ப்ரெசன்ஸ் தான் முக்கியம். நீங்கள் எல்லாருமே சாமியை அனுப்பப்பட்டவர்கள், எல்லாம் வந்தீங்க, இங்கே வந்து கலந்துக்கிட்டீங்க. அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்கிக் கொள்கின்றேன். இதுக்கு பல பேர் பல விதத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. இங்கே இது சேர் போடுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் எல்லோருக்கும் நன்றி. சத்சங்கம் சேர்ந்த பல அன்பர்கள் இதுக்கு இரவு பகலாக பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மிக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம்
முக்கியமாக நிறையா சத்சங்க பெண்மணிகள் நிறைய பேர் அவ்வளோ துடிப்பான உழைப்பு. ஐயா சொன்னாங்க இல்லையா, பெண்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுனாக்கா சமயம் நிற்கும்னு சொல்லி. சத்சங்கம் நிற்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஒரு கடுமையான ஒரு உழைப்பும் அந்த ஆணித்தரமான ஒரு கொள்கை பிடிப்பும் தான் இன்றைக்கி சத்சங்கம் நிற்கிறதுன்னு காரணம். எனவே அந்த வகையில் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நிதி உதவி கொடுத்தீங்க, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. சாமி உங்கள் கருணையால் சாமி எங்களுக்கு எல்லாருமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாரு. அந்த வகையில் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. இதை பல பேர் என்கரேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நடத்துங்கய்யா, தயவு செஞ்சு நீங்கள் ஆன்லைனில் போட்டுருங்க, எப்படி விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவங்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த 2 நாள் கடுமையாக நம்ம ராம்மோகன் ஐயாவும் ரேணுகா அம்மா கன்சோல்லே இருந்து நல்லா பதிவு பண்ணி கொடுத்தாங்க, அவங்க நன்றி. சுரேஷ் ஐயா ஆடியோ அருமையாக செட் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த 2 நாள் உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க லக்ஷ்மி ஃபுட்ஸ், அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றோம். இதுவரை யாராவது விட்டு போயிருந்தால் அவங்களும் மன்னிச்சிருங்க. ஐயா நம்ம முக்கியமாக குறிப்பிட வேண்டியது கலைமாமணி நம்ம திருத்தணி ஐயா. நேற்று வந்து அவங்க பாடி கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப். அவர் வந்து அவங்க உட்காந்ததுமே 2 பேரும் கண்ணார பார்க்கும்போது 2 இமயமலை உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. அப்படி அருமையான ஒரு காட்சி நேற்று. அவ்வளோ ரசித்தாங்க ஐயா, திருத்தணி ஐயா வந்து அவ்வளோ ரசித்தாங்க. போகும்போது அப்படியே தாரதரையாக 2 பேரும் தண்ணி வருது. அப்படி அவங்க நெகிழ்கிறாங்க, ஐயா நெகிழ்கிறாங்க. அதை கண்ணால் பார்த்த 2-3 பேர் தான் அதெல்லாம் பாக்கியவாளிகள். நல்லா பார்த்தோம். அது அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த உடல்நிலை சரியில்லானால் கூட அவங்க வந்து அற்புதமாக பாடி கொடுத்தார்கள். 4 மணிக்குன்னு போகிறேன்னு சொல்கிறேன், 7 மணிக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் எத்தனை மணி வீட்டு போனாங்கன்னு தெரியாது. அந்த வகையில் அவங்களுக்கு நம்ம நன்றியை காணிக்கை செலுத்தணும். அப்புறம் இன்றைக்கி நம்ம வள்ளி அம்மா சரியாக மத்தியான நேரத்தில் வந்துட்டாங்க. காலையில் நாங்களாம் பாட்டிகிட்டு இருந்தோம், மத்தியானத்துக்கு மேலே அம்மா வந்து அந்த ஒரு மைக்கே இல்லாமல் அந்த 4 மைல் கேட்டுருந்தோம். அற்புதமாக பாடி கொடுத்தாங்க. ஆடிட்டர் ஐயா அவங்களே அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஆடிட்டர் நல்லா பாடுறாருன்னு. அப்புறம் இங்கே ஏழுமலை ஓதுவார், ஏழுமலை ஓதுவார், அவரும் நல்லா சிறப்பாக பாடினார். இந்த வகையில் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நம்ம வந்து ஐயா சாமிகிட்ட மாலை எடுத்தது போடுவோம், அவ்வளோ வேறு ஒன்றும் பெருசாக ஐயா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல்லை வரேன் ஒரு நிமிஷம். தகை இருந்ததே என்ன சொல் என்னப்பா பூவார் மலர் கொண்டு அடியா எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆர்வம் உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். சிராப்பள்ளி அவரு சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி.
ஓம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களும் அப்படியே வரிசையாக ஒரு வருஷம் வாங்க. எல்லாருக்கும் உண்டு, கொஞ்சம் மெதுவாக வாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம்.